தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 20/4/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 126:2. கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புற ஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்தார் என்று பிற இனத்தார் தங்களுக்குள் பேசிக் கொண்டனர் என்கின்றது. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் இப்பொழுது சந்தித்துக் கொண்டிருக்கின்ற இந்த பிரச்சனையில் உங்களுக்கு முடிவு எப்படி வருமோ, வெற்றி கிடைக்குமா அல்லது நிந்தைகள் தான் வந்து சேருமா என்று ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கலங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். அப்படித்தானே? கர்த்தர் கூறுகின்றார், என் அன்பு மகனே, மகளே, நான் உனக்கு வெற்றியை தந்து உங்கள் எதிரிகள் உங்களை பார்த்து கர்த்தர் இவர்களுக்கு அதிசயங்களை செய்துள்ளார் என்று எதிரிகள் மட்டுமல்ல, உங்களை சுற்றியுள்ள உங்கள் இன ஜன பந்துக்கள், நண்பர்கள் அனைவருமே வியக்கத்தக்க அளவிற்கு நான் வியத்தகு செய்கள் செய்து உன்னையும் உன் சந்ததிகளையும் ஆசீர்வதித்து தலை நிமிர செய்ய போகிறேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள், சூழ்நிலையை பார்க்காதீர்கள். இந்த சூழ்நிலையை ஜெயிக்க வல்ல கர்த்தரை நோக்கி பாருங்கள். அவர் உங்களுக்கு நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்ற காரியத்தில் நீங்கள் நினைத்ததை விட இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை தந்து உங்கள் தலையை நிமிர செய்ய போகின்றார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அப்பா, நீர் எங்களுக்கு வியத்தகு காரியங்கள் செய்து பிறர் எங்களை பார்த்து கர்த்தர் இவர்களுக்கு அதிசயங்களை செய்துள்ளார், வியத்தகு காரியங்களை செய்துள்ளார், இவர்களுடன் இருக்கின்றார் என்று நிரூபிக்கப் போகின்றேன் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. நாங்கள் எங்களுடைய சுய முயற்சிகளையோ அல்லது வேறு எந்த காரியத்தை நம்பாமல் உண்மை மட்டுமே நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதை நீர் அறிவீரப்பா. எங்களுக்கு அதிசயங்களை செய்து நீர் எங்களுடன் இருப்பதை நிரூபித்து காட்டப் போகின்ற கிருபைக்காக கோடி நன்றி. இன்னும் நாங்களும் எங்கள் சந்ததிகளும் உம்மை மட்டுமே அதிகமாக நம்பி சாட்சியாய் வாழ உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் முன் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென்.